சேஞ்ச் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கு. லைக் பிரைமரியில தமிழ் அப்புறம் இங்கிலீஷ்ன்னு. திஸ் இஸ் நைஸ். வை டிட் யூ சேஞ்ச் லைக் தட்? 11th 12th வந்து ஹிஸ்டரி ரிலேட்டடா எடுக்கலாம் சிவில் சர்வீஸ்னால அப்படின்னு இந்த குரூப் எடுத்தேன். ஹிஸ்டரி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி எடுப்போம் அப்படின்னு எடுத்தேன். அந்த ஸ்கூல் வந்து நமக்கு எங்க சரௌண்டிங்ல வந்து இங்கிலீஷ் மீடியம் கிடையாது. அந்த குரூப்புக்கு தமிழ் மீடியம் மட்டும்தான். சோ அதனால தமிழ் மீடியம் தமிழ் ஓகே ஓகே. இல்ல அதனால ஒரு பெனிஃபிட் என்னன்னா உங்களுக்கு வந்து சியூஇடி क्वेश्चन பேப்பர் would have been in English. ஓகே. பட் இருந்தாலும் சப்ஜெக்ட் கொஞ்சம் கூட நல்லா புரிஞ்சிருக்கும் இல்லையா? தமிழ் மீடியம். ஓகே. பட் பெனிஃபிட் ஆயிடுச்சு. சாரி? ரெண்டுமே எனக்கு பெனிஃபிட் ஆயிடுச்சு. தமிழும் ஓரளவு பண்ணாமச்சு. இங்கிலீஷ் மீடியத்துல இருந்தப்ப தமிழ் கொஞ்சம் எனக்கு வீக்கா இருந்தா. அப்புறம் அங்க போனோம் தமிழ் கிளாஸ் நான் கேட்டு எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் ஓரளவு ஓகே ஓகே. லைக் ஆதித்யால ஆனஸ்டா நான் சொல்றேன் தம்பி. லைக் உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் இஸ் வெரி குட். பட் யூ லேக் ஒன்லி சம் பேசிக் இங்கிலீஷ். இப்ப என்ன சொல்றது, இப்போ நம்ம வந்து இப்ப சில விஷயங்கள் நீங்க மெசேஜஸ் எல்லாம் போடுவீங்க, வெரி இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஓகே. பட் ஆஸ் அ டீச்சர் நான் சொல்றது வந்து லைக் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் கொஞ்சம் நீங்க வந்து ஒரு ஸ்கில் லேக் பண்றீங்களோன்னு எனக்கு ஃபீல் பண்றது. ஓகே. ஸோ அது கூட இருந்ததுன்னா டெஃபினெட்லி யூபிஎஸ்சி எல்லாம் வந்து யூ கேன் கிராக் இட் ஈஸிலி. பிகாஸ் யூபிஎஸ்சில இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் ரைட்டிங் இல்லையா, இட் இஸ் ஆல்சோ அபவுட் இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூல யூ ஷுட் நோ த லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் ஷுட் பி குட் இல்லையா? ஸோ அந்த யூபிஎஸ்சி என்னது திருஷ்டி ஐஏஎஸ் பாக்குறது உண்டா அந்த யூடியூப் சேனல்? பாத்துருக்கோம். திருஷ்டி ஐஏஎஸ். அதுல எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. அந்த இதுல அந்த ஸ்ருதி தேஷ்முக் மட்டும்தான் சாட்டிஸ்பாக்டரியா இது பண்றாங்க அவங்க. அது மார்க் தான் அது. பட் இருந்தாலும் ஸ்டில் இட்ஸ் லைக் இது இல்லையா? ஸோ அதனால லைக் இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூ கேன் டெவலப் லிட்டில் மோர். ஓகே. ஸோ தட் உங்களுக்கு எங்க போனாலும் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. Okay, this is personal suggestion from my side because I understood that you are a very talented child. Okay. Okay, Aditya. So time span of Indus civilization first பார்க்கலாம். Indus civilization அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோடு அந்த பீரியட் எப்போல இருந்து எப்போ வரைக்கும் இருந்தது? So first of all geographical range South Asia. சதர்ன் ஏஷியால தான் இப்படி ஒரு நாகரிகம் இவங்க கண்டுபிடிச்சது இருந்தது. இப்படி ஒரு இண்டஸ் சிவிலைசேஷன் இருந்தது அப்படிங்கிறது சவுத் ஏஷியாவோட சதர்ன் சைட்ல. ஸோ நம்ம இந்தியாலாம் அதுல இன்க்ளூடட். அதனாலதான் இண்டஸ் அப்படிங்கிற பேர் வந்தது சிந்து ரிவரோடது. இண்டஸ் அப்படிங்கிறது இட் இஸ் த ஓல்டு நேம் ஆஃப் இந்தியா. இந்த பாரத்னு சொல்ற மாதிரி இட் இஸ் த ஓல்டு நேம் ஆஃப் இந்தியா. அண்ட் இண்டஸ் ரிவர் மீன்ஸ் சிந்து ரிவர். ஓகே. நவ் அந்த ரிவரோட பேங்க்ஸ்ல கண்டுபிடிச்ச ஒரு சிவிலைசேஷன் ஆனதுனால தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பேர் வந்தது. ஓகே. ஸோ இண்டஸ் வேலி மீன்ஸ் சிந்து ரிவர். நெக்ஸ்ட் இஸ் பீரியட் பிரான்ஸ் ஏஜ். நம்ம நிறைய ஸ்டோன் ஏஜ், அது மாதிரி அயர்ன் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ், இப்படி எல்லாம் வந்து நிறைய காலகட்டங்கள் உண்டு. அதுல பிரான்ஸ் ஏஜ் அப்படிங்கிற ஒரு பீரியட்ல தான் இந்த சிவிலைசேஷன் பிறந்திருக்கு. ஆர் இந்த ஒரு சிவிலைசேஷன் ப்ரொடியூஸ் ஆனது அந்த டைம்ல. நெக்ஸ்ட் வந்து டைம் 3300 BC to 1900 BC determined using the radiocarbon dating method. இப்போ நமக்கு வந்து எப்பவுமே இந்த ஆர்கியாலஜி, ஆந்த்ரோபாலஜி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ இயர்ஸ் இதுக்கு பழக்கம் இருக்குன்னு தெரியறதுக்கு, இந்த பழக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு சயின்டிபிக் மெத்தட் தான் ரேடியோ கார்பன் டேட்டிங். இட்ஸ் அ கெமிக்கல் ப்ராசஸ். ஓகே. ஸோ ரேடியோ கார்பன் டேட்டிங் வச்சு கண்டுபிடிச்சப்போ இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட டைம் பார்த்தீங்கன்னா 3300 BCலேருந்து 1900 BC. எப்பவுமே பிசி கால்குலேட் பண்ணும்போது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு வரும். ஓகே. அதை எப்போ நோட் பண்ணிருப்பீங்க. இப்ப நம்ம சாதாரண எப்படி சொல்லுவோம், இப்போ 2005 to 2020 இல்லைன்னா 2001 to 2015 அப்படி சொல்லும் போது நம்பர் எப்பவுமே சின்னதுல இருந்து பெருசு சொல்லுவோம். அது வந்து ஏடி. நம்ம இப்ப இருக்கிறது வந்து ஏடி. ஆனா பிசில எப்பவுமே பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு வரும். ஏன்னா பிசி அப்படின்னா நமக்கு தெரியும் பிஃபோர் காமன் ஈரா அப்படிங்கும் போது எப்பவுமே பேக்ல எப்படி இன்டீஜர்ஸ் படிச்சிருப்போம், பாசிட்டிவ் நம்பர்ஸ் ரைட் சைட்ல, நெகட்டிவ் நம்பர்ஸ் லெஃப்ட் சைட்ல, அது மாதிரி. ஓகேயா? ஸோ 3300 to 1900 BC இதனோட டைம். ஏரியா பார்த்தீங்கன்னா 13 lakh ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இந்த ஒரு நாகரிகம் இந்த ஒரு இது பறந்து கடந்திருக்கு. அதாவது இத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இதுக்கான ப்ரூஃப் கிடைச்சிருக்கு, இப்படி ஒரு சிவிலைசேஷன் இருந்திருக்கு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் சிட்டிஸ், 6 big cities. ஓகே. அண்ட் வில்லேஜஸ் more than 200.
இந்த மாதிரி ஒரு சிவிலைசேஷன் உருவாயிருக்கு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து இந்த 13 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாலேருந்து 6 பிக் சிட்டிஸ்லேருந்து 200 வில்லேஜஸ்லேருந்து கிடைச்சிருக்கு. ஓகே, இது யாருக்கெல்லாம் இது கிடைக்கிறது? ஆர்கியாலஜிஸ்டுக்கு தான் வந்து இதனோட ஹவு டு நோ, ஹவு டு ஐடென்டிஃபை, இந்த கார்பன் டேட்டிங் இதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, ஆர்கியாலஜி இஸ் தொல்லியல் இல்லையா? ஸோ ஆர்கியாலஜிஸ்டுக்கு தான் வந்து இதனோட இந்த ஒரு டெக்னிக்ஸ் எல்லாமே அவங்க அந்த கோர்ஸ் படிச்சிருப்பாங்க. ஸோ தே நோ ஹவு டு டூ தட். ஓகே, ஸோ ஆர்கியாலஜிஸ்ட்னா இன் தமிழ் தொல்பொருள் ஆய்வாளர். ஓகே, ஸோ நான் அடிக்கடி கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டு ஐ வில் டெல் யூ பிகாஸ் ஐ எம் நாட் ஐ டோன்ட் நோ த வேர்ட்ஸ், கரெக்ட் வேர்ட்ஸ் எனக்கு தமிழ் மீடியத்துல தெரியாததுனால. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆல்சோ ஜஸ்ட் டிரான்ஸ்லேட் இட். ஓகே, ஸோ இங்கிலீஷ் ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அந்த அர்பன் சிவிலைசேஷன் நம்ம வந்து இந்த செக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஹாரப்பன் சிவிலைசேஷன் வந்து அர்பனா இருந்ததுக்கு ரீசன் என்னது? அது வந்து சிட்டி லைஃப் மாதிரி இருந்தது ஹாரப்பன் சிவிலைசேஷன். அதுக்கான ரீசன் வந்து நம்ம ஆல்ரெடி கவர்டு. வெல் கன்சீவ்டு டவுன் பிளானிங், அஸ்டானிஷிங் மேசன்ரி அண்ட் ஆர்கிடெக்சர், priority for hygiene and public health, standardized weights and measures, and solid agricultural and artisanal base. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஸோ இந்த செக்ஷன் வேண்டாம். So now coming down, unique features of Harappan civilization. இந்த Harappan அப்படிங்கிறதும் இண்டஸ் அப்படிங்கிறதும் சேம். ஓகே, ரெண்டுமே சேம் தான். Harappan, இண்டஸ் ரெண்டும் சேம். ஸோ டவுன் பிளானிங் இஸ் a unique feature of Indus civilization. டவுன் பிளானிங் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றது? அது வந்து ஒவ்வொரு பிளேஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ இந்தியாவில் இருக்கிற டவுன் பிளானிங் வேற மாதிரியா இருக்கும், ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிற டவுன் பிளானிங் வேற மாதிரியா இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த இண்டஸ் சிவிலைசேஷன்னா எத்தனை வருஷம் முன்னாடி? ஆயிரங்கள் முன்னாடி இல்லையா? எத்தனையோ ஆயிரங்கள் முன்னாடி, வருஷங்கள் முன்னாடி. ஸோ அந்த டைம்லயே டவுன் பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமா இருந்தது அவங்களோடது. இந்த ஹாரப்பன் சிட்டி ஹேட் 2 planned areas. 2 ஏரியாஸ் அவங்களோட கேட்டகரியில இருந்தது. ஒன்னு வந்து அப்பர் டவுன், இன்னொன்னு வந்து லோவர் டவுன். ஸோ இதுல நான் ஜஸ்ட் ஜூம் பண்றேன். முதல்ல லோவர் டவுனை பத்தி பார்க்கலாம், அதுக்கப்புறம் அப்பர் டவுன் பார்க்கலாம். ஓகே, ஸோ லோவர் டவுன் அப்படிங்கும்போது யூ கேன் சி the part of the city to the east was lower but larger. லோவர்னா ஒண்ணும் இல்ல, லோவர் அப்பர்னா கடலோட லெவல் இருக்கும் இல்லையா, sea level, below the sea level, above the sea level, அதுதான் அங்க மீன் பண்றாங்க. So lower town na the part of the city below the sea level, lower to the sea level, ஆனா large area வா இருந்தது. ஆனா and it was inhabited by common people. சாதாரண ஆளுங்க எல்லாம் வந்து அங்கதான் இருந்தாங்க. அப்பர் டவுன்ல பாக்குறதுன்னா the part of the city to the west, it was higher and it was called a citadel. அப்போ lower town அப்படிங்கிறது sea levelக்கு கீழே லார்ஜா இருந்தது. அப்பர் டவுன் வந்து வெஸ்ட்ல இருக்கு, அது ஈஸ்ட். லோவர் டவுன் ஈஸ்ட், இது வந்து வெஸ்ட், ஹையர் டு த சீ லெவல், அண்ட் இட் வாஸ் கால்ட் அ சிட்டாடல். சிட்டாடல் அப்படிங்கிற பேர்ல தான் இந்த அப்பர் டவுன் தெரிய வந்தது. இட் வாஸ் யூஸ்டு பை த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்னா யாரு? ரூலர்ஸ், கிங்ஸ். ஓகே, இவங்கெல்லாம் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். கிரேட் பாத் அண்ட் கிரானரிஸ் ஆர் லொகேட்டட். திஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிரேட் பாத் ஆஃப் என்னது இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கிரேட் பாத், கிரேட் வால் ஆஃப் சைனா அது வேற. இது கிரேட் பாத், கிரானரி எல்லாம் வந்து இண்டஸ் சிவிலைசேஷனோட பார்ட். இதெல்லாம் வந்து அப்பர் டவுன்ல இருந்தது. இதெல்லாம் இட்ஸ் கைண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த காலத்துல இந்த ராஜா ராணி எல்லாம் இந்த டைம்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. ஸோ லோவர் டவுன் காமன் பீப்புள், அப்பர் டவுன் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருந்தாங்க. அண்ட் அதுல இம்பார்ட்டன்டான 2 பிளேசஸ் தான் கிரேட் பாத் அண்ட் கிரானரிஸ். கிளியர்? ஓகே, கரெக்ட். யா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் மெஹர்கர். மெஹர்கர் அப்படிங்கிறது என்னது பார்க்கலாம். இட் இஸ் இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் தான் கேட்பாங்க உங்களுக்கு. மெஹர்கர் இஸ் a டேஷ் அப்படின்னாங்கன்னா, இல்லைன்னா டேஷ் இஸ் a நியோலித்திக் சைட். நியோலித்திக் ஏஜ் அப்படிங்கிறது என்னது? நியூ ஸ்டோன் ஏஜ், புதிய கற்காலம். பாலியோலித்திக், நியோலித்திக். லித்திக்னா ஸ்டோன். அதுல ஓல்ட் ஸ்டோன் ஏஜே வந்து 2ஆ டிவைட் பண்ணி ஓல்டு ஸ்டோன் ஏஜ், நியூ ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு 2 இருக்கு. ஓல்டு ஸ்டோன் ஏஜ்னா வந்து ரஃப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்த டைம். நியூ ஸ்டோன் ஏஜ் அப்படின்னா பாலிஷ்டு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்த டைம். ஸோ பாலியோலித்திக்னா ஓல்டு ஸ்டோன் ஏஜ், ரஃப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்த டைம். நியோனா என்னது? நியூ, புதுசு, பேர்லயே இருக்கு. ஸோ நியூ ஸ்டோன் ஏஜ் அப்படின்னா பாலிஷ்டு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்த டைம். இது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஓல்டு ஸ்டோன், நியூ ஸ்டோன் ஏஜ். ஸோ மெஹர்கர் அப்படிங்கிறது இந்த நியோலித்திக் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு சைட். ஓகே, இட் இஸ் லொகேட்டட் நியர் த போலன் பேசின் ஆஃப் Balochistan in Pakistan. So Pakistan is in South Asia.
இல்லையா? இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரி தானே. ஸோ பாலோச்சிஸ்தான் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்துல போலன் பேசின் ஒரு இடம் இருக்கு. பேசின்னா நமக்கு தெரியும், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரிவர் டைப் வேலி மாதிரி இருக்கும். அது பக்கத்துல இருக்கிற ஒரு நியோலித்திக் சைடு தான் மெஹர்கர். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சா போறோம். மெஹர்கர், போலன் பேசின், பாலுச்சிஸ்தான், பாகிஸ்தான், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம மைண்ட்ல இருந்தா போறோம். ஓகே. அண்ட் வாட் they are telling, it is one of the earliest sites known. Okay, it shows evidences of farming and herding done by human in very early times. இது அக்ரிகல்ச்சர் பண்ணதுக்கும் அதே மாதிரி ஹேர்டிங்னா என்னது, இந்த கேட்டில் ரேரிங், பசு மாடு இதுகளெல்லாம் வந்து மேய்க்கிறது, தட் இஸ் கால்ட் ஹேர்டிங். இதுக்கெல்லாமான ஒரு ப்ரூஃப் தான் இந்த மெஹர்கர் அப்படிங்கிற சைட். இப்படியும் ஆளுகள் இருந்தாங்க முன்காலங்கள்ல அப்படிங்கிறதுக்கு. Archaeological evidence suggests that Neolithic culture existed in Mehrgarh as early as 7000 BC. 7000 BC வருஷத்துல தான் இந்த மெஹர்கர்ல இந்த மாதிரி ஃபார்மிங், ஹேர்டிங் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு கார்பன் டேட்டிங் வச்சு ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. ஓகே, எஸ் ஆதித்யா அந்த பேராகிராஃப் ஒன்று ரீட் பண்ணுங்கப்பா. இப்ப அந்த ரீட் பண்ணேன் மெஹர்கர். Mehrgarh is a Neolithic site. It is located near the Bolan Basin or of Balochistan in Pakistan. It is one of the earliest sites known. It shows evidence of farming and herding done by men in every early times. Archaeological evidence suggests that Neolithic culture existed in Mehrgarh as early as 7000 BCE. Okay. So Aditya, can you expand BC and BCE full forms? Before Christ. Okay, before Christ. BCE na? BC before Christ era. Before common era. Okay. அதாவது பிசிஇ அப்படின்னா பிஃபோர் காமன் ஈரா. இப்ப நம்ம இருக்கிறது வந்து பார்த்தோம்னா சிஇ, காமன் ஈரால இருக்கும். நம்ம வந்து சிஇல இருக்கோம், இல்லைன்னா ஏடியில இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சிஇனா காமன் ஈரா, அதுக்கு காமன் ஈராக்கு முன்னாடி இருந்தது பிசிஇ, பிஃபோர் காமன் ஈரா. ஏடி, வாட் இஸ் தி ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஏடி? Anno Domini. எஸ், Anno Domini. Anno Domini அப்படின்னா ஏடி அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம். ஓகே, இதெல்லாம் வந்து அந்த காலத்து லாங்குவேஜ். இதெல்லாம் அந்த ஆனோ டோமினி அப்படிலாம் வந்து இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் கிரீக் வேர்ட் நினைக்கிறேன். ஆனோ டோமினி, ஜஸ்ட் அ மினிட், அதை கூட பார்த்துடுறேன். லாட்டின், சாரி. ஆனோ டோமினி அப்படின்னா இந்த இயர் ஆஃப் லார்ட் அப்படின்னு மீனிங். இட் இஸ் ஆஃபன் யூஸ்ட் பை கிறிஸ்டியன்ஸ் டு இண்டிகேட் டேட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த சப்போஸ்ட் டேட் ஆஃப் ஜீசஸ் பர்த் இன் 1. அதாவது நம்ம இந்த நடுவில் 0 அப்படின்னு கன்சிடர் பண்றோம் இல்லையா? அதாவது நம்ம டைம் லைன்ல சென்ட்ரல்ல 0, 2 சைடுல ஒன்னு பிசிஇ இன்னொன்னு சிஇ அப்படின்னு, பிசிஏடி. அதுல அந்த சென்ட்ரல்ல வர 0 தான் வந்து ஜீசஸோட பர்த், ஜீசஸ் பிறந்தது. அதுல இருந்து ரைட் சைடுக்கு வரதெல்லாம் வந்து ஏடி. அதுதான் அன்னோ டொமினோன்னு இந்த இயர் ஆஃப் லார்ட். அதுல இருந்து ஏடியில வந்து 1, 2, 3, 4 அதெல்லாம் வந்து 1 வயசு, 2 வயசு, 3 வயசு, 4 வயசு அப்படி. இப்ப வந்து ஜீசஸ் இருந்திருந்தாருன்னா இப்ப அவரோட ஏஜ் வந்து பார்த்தோம்னா 2024 ஏஜ். ஓகே, ஸோ 2024 வருஷம் முன்னாடி ஜீசஸ் பிறந்திருக்காரு. நவ் we are in 2024 இல்லையா? அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அதனால நமக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம், ஜீசஸ் வந்து இந்த காலத்துல ஐ மீன் இந்த நம்ம ஏடியில பிறந்தவர் தான் ஜீசஸ். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஹவுசஸ். இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கணும்னு இல்லை. ஓகே, ஏன்னா நமக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் இவ்வளோ சில விஷயங்கள் தான் கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது சொல்கிறாங்க. ஸ்ட்ரீட்ஸ், தெருவுகளெல்லாம் வந்து அப்சர்வ் டு ஹாவ் கிரிட் பேட்டர்ன். கிரிட்னா அப்படி கட்டங்கட்டமாக போட்ட கிரிட் மாடலில் இருந்தது. ஸ்ட்ரெயிட் ரன்னிங் ஃப்ரம் நார்த் டு சவுத் அண்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட் அண்ட் இன்டர்செக்டட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள்ஸ். வந்து நார்த்லேருந்து சவுத்துக்கு ஒரு ரோடு போச்சுன்னா ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு இன்னொரு ரோடு போகும். அப்போ இது ரெண்டுமா இன்டர்செக்ட் ஆகும், கட் ஆகும். எப்படி கட் ஆகுதுன்னா ரைட் ஆங்கிள்ஸ்ல கட் ஆகும். பாருங்களேன், அந்த காலத்திலேயே மேத்தமேட்டிக்ஸ் ஆங்கிள்ஸ் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க பாருங்க.
ஓகே. The roads were wide with rounded corners. Corners எல்லாம் வந்து வட்டமா இருக்கும். Houses were built on both sides of the street. The houses were either 1 or 2 stories. Stories அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது. இப்போ 1 storied building அப்படின்னா கிரவுண்டும் ஃபர்ஸ்ட்டும் மட்டும் இருக்கிறது. 2 storied பில்டிங்னா 2 நிலை. கிரவுண்டு ஃபர்ஸ்ட் செகண்ட். ஓகே. 3 ஸ்டோரிடுனா கிரவுண்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். கிரவுண்ட் எப்பவுமே ஆட் பண்ண வேண்டாம். அது ஃபர்ஸ்ட்லேருந்து இருக்கிறத ஆட் பண்ணினோம்னா கால்குலேட் பண்ணணும். ஸோ ஸ்டோரிட் அப்படின்னா வந்து அந்த பில்டிங்கோட நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ். மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் ஹேட் மெனி ரூம்ஸ், எ கோர்ட்யார்ட் அண்ட் அ வெல். ஈச் ஹவுஸ் ஹேட் டாய்லெட்ஸ் அண்ட் பாத்ரூம்ஸ். ஸோ அந்த காலத்துல எல்லாமே இருந்திருக்கு. இப்போ இருக்கிற இந்த லக்ஸுரி மாடர்னிட்டி எல்லாம் அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து தான் வந்திருக்குன்னு வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. மெயினா இது வேணா தெரிஞ்சுக்கலாம். அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ஸ்ட்ரீட்ஸ் வந்து கிரிட் பேட்டர்ன். ஏன்னா நார்த்லேருந்து சவுத்து கொண்டு போனா ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு இன்னொன்று வரும். அது இன்டர்செக்ட் ஆகிறது வந்து ரைட் ஆங்கிள். அதாவது ஒன்று இப்படி போறதுன்னா இன்னொன்று வந்து இப்படி போகும். அப்போ இங்க வந்து இந்த ரைட் 90 டிகிரி ஆங்கிள் ஃபார்ம் ஆகுறது இல்லையா, அது ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் நிறைய வீடுகள் இருந்திருக்கு. ஓகே. யா. ஸோ நெக்ஸ்ட் பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னா என்னது பாருங்க, அது கொஞ்சம் படிங்க தம்பி. It is a historical period classified by the use of articles made of bronze. பிரான்ஸ்னா என்னது? செம்பு பயன்படுத்தப்பட்ட காலம். செம்பு, காப்பர். பிரான்ஸ்னா வந்து வெங்கலம். வெங்கலம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பித்தளை மாதிரி இன்னொன்னு வெங்கலம். ஓகே. ஸோ இந்த கோவில் எல்லாம் வந்து சின்ன சின்ன இந்த இது வச்சிருப்பாங்களே, கோல்டன் கலர்ல சாமி உருவங்கள், நிறைய விக்கிரகங்கள் வச்சிருப்பாங்க இல்லையா. கல் விக்கிரகம் வேற, கல்லுல உள்ளது, கல்லுல பண்ணது வேற. அது இல்லாம கீழே வந்து மெயின் சுயம்பு மாதிரி வச்சிருப்பாங்க சின்னது. அதெல்லாம் வந்து வெங்கலத்துல பண்ணினது. ஓகே. விளக்கு எதுமா? உற்சவர் மூர்த்தின்னு சொல்லுவாங்க. உற்சவ மூர்த்தி. அந்த டைம்ல உற்சவ டைம்ல வந்து அந்த மூர்த்தியை தான் வந்து இந்த யானை மேல எல்லாம் வச்சிருக்கணும். இப்ப கூட குருவாயூர்ல வந்து இப்பதான் உற்சவம் முடிஞ்சது. நேத்திக்கு தான், முந்தா நேத்து தான் உற்சவம் முடிஞ்சது. அங்க அப்படிதான் அந்த உள்ள இருக்கிற சின்ன கிருஷ்ணன் தான் அங்க உள்ள. அது வந்து அப்படி கண்ணாடி போட்டா தான், எங்க அப்பா எல்லாம் சொல்லுவாங்க, கண்ணாடி போட்டு கேட்டா உள்ள கிருஷ்ணன் இருக்காரானே தெரிய மாட்டேங்கிறது. ரொம்ப குட்டியா இருக்கும். கோவில் அவ்வளவு பெருசு, பட் உள்ள வந்து ஸ்மால் ஐடல் தான் அது. ஸோ அந்த உற்சவ டைம்ல அதை கொண்டு போகும்போது தான் அது இப்போ எல்லாம் சோஷியல் மீடியால எல்லாம் போடுறாங்க. அதனால அதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க அது. ஓகே. ஸோ இட் இஸ் அ ஹிஸ்டரி. பிரான்ஸ் ஏஜ் வந்து என்னது? வெங்கலம். இட் இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் பீரியட் கேரக்டரைஸ்ட் பை த யூஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ்னா என்னது? பொருட்கள் மேட் அப் ஆஃப் பிரான்ஸ். ஓகே. இப்போ இண்டஸ் சிவிலைசேஷன்ல ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருந்தது? ட்ரைனேஜ்னா என்னது? இந்த சாக்கடை தண்ணி எல்லாம் போறது. இப்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, மழை பெஞ்சா தண்ணி கட்டி நிற்கிறது, தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை, அந்த மாதிரி எல்லாம். அந்த காலத்துல அப்படி எதுவுமே இருக்கல. பிகாஸ் நமக்கு வந்து பாப்புலேஷன் வாஸ் டூ லெஸ். ஆனா இப்போ அது இல்லை. ஸ்டேட் 2000 இயர்ஸ். இது வந்து இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எந்த இயர் சொல்றாங்க? 3500 டு சொல்லுங்க. 1900. 3300 இருந்து 1900 BC. அப்போ அதுல இருந்து மறுபடியும் 1900 பிளஸ் இப்ப நம்ம 2000ல இருந்தே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ ஒரு 2000 பிளஸ் 1900, 3900 இயர்ஸ்க்கு முன்னாடி பாப்புலேஷன் எப்படி இருந்திருக்கும்? டெஃபினெட்லி லோ. இப்போ 1000னா அன்னைக்கு 10 தான் இருந்திருக்கும் இல்லையா. ஸோ இதுதான் அதனோட வந்து ஒரு டிஃபரன்ஸ். ஸோ மெனி ஆஃப் தி சிட்டிஸ் ஹேட் கவர்டு ட்ரெயின்ஸ். இந்த ட்ரைனேஜ்லாம் இப்போ இருக்கிற மாதிரி திறந்து போட்டெல்லாம் இருக்காது, கவர்ட் பண்ணியிருக்கும். கவர்டு வித் ஸ்லாப்ஸ் ஆர் பிரிக்ஸ். இப்போ ஒரு ட்ரைனேஜ் கவர் பண்ணணும்னா 10 பேர்கிட்ட கேட்கணும், சார் நான் பண்ணிக்கட்டுமான்னு பெர்மிஷன் கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா பக்கத்துல இருக்கிற பில்டிங் வந்து ஏதாவது ஆஃபீஸு வீடே ஆனால் பிரச்சனை இல்லை, அவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க. பக்கத்துல இருக்கிறது ஒரு ஆஃபீஸோ இல்லை வேற ஏதாவது ஒன்னா அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், சார் இந்த ஸ்லாப் போட்டு மூடலாமா. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவங்களுக்கு பெனிஃபிட் தான் அது, பட் இருந்தாலும் அவங்க முதல்ல எல்லாம் என்ன சொல்றது, அப்படி எஸ் ஆர் நோ சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க, இது பண்ணுவாங்க. அப்புறம் நமக்கு எஞ்சி இது பண்ணி தான் ஓகே சரி பண்ணுங்க. அவங்களுக்கு பயம், நம்ம அவங்களோட எதையாவது எடுத்துருவோமோன்னு பயம் அவங்களுக்கு. ஓகே. தென் ஈச் drain had a gentle slope so that water could flow. நல்ல ஒழுக்கு இருந்தது தண்ணி போகிறதுக்கு. அண்ட் ஹோல்ஸ் were provided at regular intervals to clear the drains. ஓட்டை அங்கங்கே தேவைக்கு ஓட்டை இருந்தது. ஏன்னா அப்பதான் வந்து அந்த ட்ரைனேஜ் கிளியர் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே. அங்கேயே தண்ணி கட்டி இருந்தா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் இல்லையா. இங்க 2 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க மறந்துட்டோம் தம்பி. இதுல வந்து பாருங்க,
The streets 1, 2, 3, 4 வரை பார்த்தோம் லெஃப்ட் சைடில். The houses were built using baked bricks and mortar. Baked bricks-னா வந்து இந்த hollow bricks எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு டைப் ஆஃப் brick. சுட்ட செங்கற்கள்னு சொல்லுவாங்க. சுட்ட செங்கல் பேக் பண்ணது. எஸ். சன் ட்ரைடு பிரிக்ஸ் were also used. சன்ல வந்து சூரிய வெளிச்சத்துல சன்லைட்டோட அந்த ஹீட்ல சன்லைட்டோட ஹீட்ல ட்ரை ஆனது. ஓகே, அந்த மாதிரி பிரிக்ஸும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மோட்டார் அப்படிங்கிறது தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வெசல். ஓகே, மோட்டார் அப்படின்னா பெரிய இந்த என்ன சொல்றது பாத்திரம், இந்த சட்டி மாதிரி இருக்கிற பெரிய பாத்திரம். ஓகே, sun-dried bricks were also used. Most of the bricks were of uniform size. Roofs were flat. Ceilings எல்லாம் flat-ஆ இருந்தது. There is no conclusive evidence of the presence of palaces or places of worship. என்ன அரண்மனைகள் இருந்ததா, அது மாதிரி கோவில்கள் எல்லாம் இருந்ததா அப்படிங்கிறதுக்கு இன்னும் எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் பாருங்க. Why burnt bricks are used in construction? அதை ரீட் பண்ணுங்க. They are strong, hard, durable, resistant to fire, and will not dissolve in water or rain. அது ஸ்ட்ராங்கா இருக்கும், மழை பெஞ்சாலும் கரையாம இருக்கும். அதுதான் எக்ஸாக்ட்லி இங்க அதுதான் மீன். அதுதான், ஏன்னா வந்து இந்த நல்ல சுடு பண்ணி இது பண்ணதுனால தே கேன் ரெசிஸ்ட், அந்த மழை தண்ணி எல்லாம் வந்து ரெசிஸ்ட் பண்ண உங்களுக்கு முடியும். ஓகே, ஸோ அதனால தான் இது. ஸோ சும்மா அது ஒரு ஒன் வேர்ட்ல எங்கேயாவது டிஎன்பிஎஸ்சிலையோ எதுலையாவது கேட்கலாம். டேஷ் பிரிக்ஸ் வர் யூஸ்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா பர்ன்ட் பிரிக்ஸ் வர் யூஸ்டு. டக்குன்னு 4 சாய்ஸ் கொடுத்து இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னும் சொல்றாங்க. ஹவுஸ் ட்ரெயின்ஸ் பாஸ்ட் பிலோ மெனி லேன்ஸ் பிஃபோர் ஃபைனலி எம்ப்டிங் இன்டு த மெயின் ட்ரெயின். இந்த ட்ரைனேஜ் பத்தி சொல்றாங்க. எஸ், இதான இந்தியால நடந்த ஃபர்ஸ்ட் சிவிலைசேஷன். எஸ், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆர் ஹாரப்பன், ரெண்டுமே சேம், ஒரே ஆளோட பேரு தான். ஓகே, ஆதித்யாக்கு வீட்ல வேற ஏதாவது பேர் இருக்கா? இல்ல, ஆதித்யா ஆதி அப்படிலாம் தான் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஆதி ஆதித்யா. ஓகே, அப்ப அதனால அதே மாதிரி இது ரெண்டும் ஒரே ஆளத்தான் சொல்றாங்க. இண்டஸ் வேலி அப்படின்னாலும் ஹாரப்பன் அப்படின்னாலும். ஹவுஸ் ட்ரெயின்ஸ் வந்து இப்படி இது மாதிரி ட்ரைனேஜ் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கு கீழேயும் ட்ரைனேஜ் இருந்தது. அது வந்து மெயின் ட்ரைனேஜ் லைன்ல போய் சேர்றதுக்கு அங்கங்க தேவைக்கான ஓட்டை இருந்தது. எவ்ரி ஹவுஸ் ஹேட் இட்ஸ் ஓன் சோக் பிட் which collected all the sediments and allowed only the water to flow into the street drain. சோக் பிட் அப்படின்னா அந்த ட்ரைனேஜ்லயே வந்து சிலதுல வந்து கரடு இருக்கும். ஸோ அந்த ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணி மட்டும் போய் அந்த மிச்சம் இருக்கிற மணல் மண் இதெல்லாம் ஃபில்டர் பண்றதுக்கான ஒரு சோக் பிட் கூட இருந்தது. சோக்கிங் அப்படின்னா என்னது, ஊற வைக்கிறது இல்லையா? சோக் த ரைஸ் இன் வாட்டர் அப்படின்னா அரிசியை வந்து தண்ணியில ஊற வைக்கிறது. அது மாதிரி சோக் பிட் அப்படின்னா வந்து அந்த அதுல போய் தேவையில்லாத இந்த ஃபில்டர் பண்ணி நமக்கு கிடைக்கிற வேஸ்ட் எல்லாம் அந்த சோக் பிட்ல செடிமெண்டட் ஆயிடும், கலெக்ட் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தி கிரேட் பாத். இந்த கிரேட் பாத்துக்கு தான் வந்து மொஹென்ஜோதாரோ அப்படின்னு நேம் வந்தது. இதெல்லாம் பண்ணிருக்காங்க அந்த காலத்துல, டெக்னாலஜி இல்லாதப்பே இதெல்லாம் பண்ணிருக்காங்க. டெக்னாலஜி இல்லாதப்ப எல்லாம் உருப்படியா பண்ணியிருந்தாங்க ஒரு அளவுக்கு சொல்ல போனா இல்லையா? யாருக்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. இப்ப என்ன இதா பண்ணாங்கன்னா நிறைய அதுக்கப்புறம் கான்சிக்வன்சஸ் நிறைய வருது. சிலது இருக்கு, தே ஆர் குட், சில டெக்னாலஜி இஸ் குட், பட் இருந்தாலும் கம்ப்ளைண்ட்ஸ் வருது சம்டைம்ஸ் இல்லையா? ஸோ அது எல்லாமே ரீசன் அதுதான். பாப்புலேஷன் இருக்கல, அன்னைக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கல. இன்னைக்கு வந்து எவ்ரி திங் ஹஸ் சேஞ்ச்ட் நவடேஸ். இப்ப ஸ்ட்ரெஸ், எல்லாருக்கும் ஒருத்தர் என்ன சொன்னாங்கன்னா எவ்ரி ஒன் வுட் ஆக்செப்ட் இட். பட் இப்ப அப்படி இல்லை. யாராவது சொன்னாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா சொல்றதுக்கு 10 பேர் இருக்காங்க. ஸோ காம்படிஷன் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்ட். எஸ், மொஹென்ஜோதாரோ அந்த சாங்ல கூட வருமே ரஜினிகாந்தோட, கிளிமஞ்சாரோ மொஹென்ஜோதாரோ இல்லையா? அது மாதிரி. ஓகே, எந்திரன்ல. ஸோ த கிரேட் பாத் மொஹென்ஜோதாரோ. ஸோ கிரேட் பாத் அப்படிங்கிறது இட்ஸ் a large rectangular tank in a courtyard. courtyardனா பெரிய ஒரு கிரவுண்ட். இட் மே பி த earliest example of a water proof. என்ன தம்பி? இத படிச்சிருக்கேன் மேம். இது வந்து ஒரு குளம் மாதிரி இருக்கு மேம். ஆமா, பிக்சர்லயே இப்படிதான். இதுலதான் குளிக்கிறது யூஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் வந்து ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கு மேம் பக்கத்துலயே. அப்படியே இந்த தண்ணி வந்து புனித நீர்னு சொல்லுவாங்க, பியூர் வாட்டர். ஓகே ஓகே ஓகே.
Okay, so it may be the earliest example of a waterproof structure. Waterproof இது தண்ணி தட்டினாலும் ஒன்றும் ஆகாது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இது. Larger rectangular tank தான் the Great Bath. The bath was lined with bricks, than the burnt bricks. Okay, coated with plaster and made watertight using layers of natural bitumen. So first of all வந்து இங்க நம்ம சன் பிரிக்ஸோ இல்லைன்னா வந்து பேர்ன்ட் பேக்டு பிரிக்ஸோ தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது நமக்கு ஆல்ரெடி இந்த சிவிலைசேஷன்லயே அப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம். பிட்டுமென் அப்படிங்கிறது அது வந்து ஒரு அதாவது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பெட்ரோலியத்தோட இது மாதிரி, பெட்ரோலோட மிச்சம் வர அந்த ரெசிடியூ மாதிரி. ஓகே, பெட்ரோலை மட்டுமா இப்போ பியோர் பெட்ரோல் ஃபில்டர் பண்ணி கிடைச்சா அடியில வர அந்த கரடு இருக்கும் இல்லையா, தட் இஸ் கால்ட் இந்த தார் இதெல்லாம் மாதிரி. ஓகே, ஸோ ரோட் சர்ஃபேசிங்காக ரூஃபிங்காக எல்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் அ பிளாக் கலர் மிக்சர், அதுதான் பிட்மென் அப்படின்னு சொல்றது. ஸோ the bath was lined with bricks, burnt bricks, coated with plaster and made watertight using layers of natural bitumen. அப்புறம் there were steps on the north and south leading into the tank. படிகள் இருக்கும். There were rooms on 3 sides. இதுதான் நீங்க சொன்ன ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும்னு சொல்றதுன்னு நினைக்கிறேன். Water was drawn from the well located in the courtyard and drained out after use. இப்போ தேவைக்கு வந்து கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணி விடுறதுக்கான சிஸ்டமும் இருந்தது. இப்போ வந்து கிரேட் பாத் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து கிரேட் கிரானரி ஆஃப் ஹாரப்பா. ஓகே, ஸோ த கிரானரி அப்படிங்கிறது எஸ், இதை நீங்க படிக்கிறீங்களா தம்பி? Yes, ma'am. Granary was a massive building with solid brick foundation. Okay. Granary கிடங்கு தானே? என்னம்மா, என்ன தம்பி? அந்த நெல்லெல்லாம் பதுக்கி வைக்கிற கிடங்கு தானே? அதுதான் கிரானரினா ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி, பெரிய ஸ்டோர் ஹவுஸ். எஸ், நெல்லு, கோதுமை இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம மெயினா அதெல்லாம் அந்த பல்சஸ் சீரியல்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது. இப்போ ரைட் சைடுல கண்டினியூ பண்ணுங்க. இதுவா மேம்? Right side. Granaries were used. Right side. Granaries were used to store food grains. The remains of wheat, barley, millet, sesame and pulses have been found there. Okay, wheat na தெரியும் இல்லையா, கோதுமை. paddy na நம்ம ரைஸ். அப்புறம் என்னது, நம்ம ராகியை தான் வந்து மில்லட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, ராகிக்கு தான் வந்து மில்லட் அப்படிங்குவாங்க. பார்லி வந்து பார்லின்னு தான் தமிழ்லையும் சொல்றாங்க. பார்லின்னு தான், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இன்னொரு டைப் ஆஃப் சீரியல். அப்புறம் வந்து சீசேம்னா எள்ளு அண்ட் பல்சஸ்னா என்னது, கடலை, சன்னா, கடலைகள், கடலை வகைகள் எல்லாம் தான் வந்து பருப்புகள், இதெல்லாம் தான் பல்சஸ் அப்படிங்கிறது. உளுத்தம்பருப்பு, தோரப்பருப்பு எல்லாம் நிறைய டைப்ஸ் ஆஃப் பருப்பு இருக்கு, அதெல்லாம் தான் பல்சஸ். இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தது த கிரேட் கிரானரி ஆஃப் ஹரப்பா. அடுத்தது எஸ், அந்த பாக்ஸ் கூட படிச்சுக்கோங்க. A granary with walls made up of mud bricks which are still in a good condition has been discovered in Rakhigari, a village in Harappa belonging to match at the Harappan phase. ஓகே, ஸோ இப்போவும் நல்ல கண்டிஷன்ல இருக்கிற மட்டால பண்ணின ஒரு கிரானரி இருக்கு. இது மட் பிரிக்ஸால பண்ண அந்த கிரானரி வந்து எங்க இருக்குன்னா ராக்கிகாரி, ஹரியானால இருக்கிற ஒரு வில்லேஜ் தான் ராக்கிகாரி. அண்ட் பிலாங்கிங் டு மெச்சூர் ஹாரப்பன் ஃபேஸ், அதாவது ஹாரப்பன் ஃபேஸ்லயே நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் ஃபைண்ட் அவுட் பண்ணின ஒரு சைட். இதுதான் ராக்கிகாரி. ஐ வில் ஷோ யூ. இந்த இதுல இருக்கு திஸ் பிளேஸ். இது வந்து பழைய இந்தியா மேப். ஓகே, ஸோ இந்த மேப்ல பார்த்தோன்னா தெரியும் நமக்கு. கீழே இங்கே குஜராத்லேருந்து ஆரம்பிக்கிறது, கீழே லோத்தல், தோலாவீரா, அதெல்லாம் குஜராத், ராஜஸ்தான். அதுக்கப்புறம் வந்து கோட்டிஜி, கன்வரிவாலா, காலிபங்கன், மிட்டதாய், ஹரப்பா, ராக்கிகாரி, மண்டா. இந்த ராக்கிகாரி வந்து இப்பத்த அன்னத ஹரியானாவோட லொகேஷன். இப்ப ஹரியானா வந்து உள்ள இந்தியா பிரேக் ஆகுறதே வாய்ஸ். இப்போ வந்து டெல்லிக்கு மேல இருக்கு மேம். டெல்லிக்கு மேலே இருக்கு. ஆமா. ஓகே, ஸோ திஸ் இஸ் ராக்கிகாரி. இது வந்து ஒரு அர்பன் சிவிலைசேஷன் கிரேட் கிரானரிக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கிரேட் கிரானரி முடிஞ்சது. அசம்பிளி ஹால்.
Assembly hall was another huge public building at Mohenjo-daro. It was a multi-pillared hall, 20 pillars in 4 rows to support the roof. 4 ரோல 20 பில்லர் வச்சு. ஓகே. அடுத்தது வந்து ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட். ஹாரப்பன்ஸ் were great traders. ஸோ ட்ரேடிங் அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. ஸ்டாண்டர்டைஸ்டு வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் were used by them. அதானது ஒரு ஸ்டாண்டர்டான வெயிங் சிஸ்டம், அளந்து இது பண்ற சிஸ்டம். நம்ம தராஸ் யூஸ் பண்றோம்ல, அப்பவே அதை யூஸ் பண்ணிருக்கோம். அப்பவே அந்த திராஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ், தே யூஸ்ட் ஸ்டிக்ஸ் வித் மார்க்ஸ் டு மெஷர் லெங்த். அந்த காலத்துல இந்த ஸ்கேல் எல்லாம் வரதுக்கு முன்னாடி கரெக்ட் மார்க்கிங்கோட ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஆனா ஏன் அதெல்லாம் மாறி அப்புறம் வந்து இந்த சென்டிமீட்டர், மீட்டர் அந்த மாதிரி கால்குலேஷன் வந்ததுன்னா, இந்த அடையாளப்படுத்துறது வந்து அந்த காலத்துல எப்படி அடையாளப்படுத்தி இருக்கலாம்? அதாவது மார்க்கிங் வந்து எந்த மாதிரி மார்க்கிங் பண்ணியிருக்கலாம்? ஒரு அக்யூரசி இருக்காது மேம். அக்யூரசி இல்லாம ஒரு பண்ணிருக்கிறது. அதனால அதுதான் அக்யூரசி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட ஃபிங்கரோட லெங்த் இவ்வளோன்னா வேற ஒருத்தருக்கு சில சம்டைம்ஸ் இதை விட இருக்கலாம், இல்லை இதை விட சின்னதா இருக்கலாம். அது மாதிரி இப்போ ஒரு அடினா ஒரு ஃபுட், 1 ஃபுட். ஸோ என்னோட ஃபுட் வந்து ஒரு சைஸ்னா இன்னொருத்தரோட ஃபுட் வந்து சம்டைம்ஸ் பெருசா வரலாம். ஸோ அக்யூரசி இல்லாததுனால தான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு வெயிங் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு வந்தது. பட் அந்த காலத்துல இப்படி எல்லாம் இருந்தாங்க. தேவர் ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆல்சோ. ஓகே, இப்போ வந்து லெஃப்ட் சைடுக்கு வரேன். தே யூஸ்ட் கார்ட்ஸ் வித் ஸ்போக்லெஸ் சாலிட் வீல்ஸ். ஸ்போக்ஸ்னா அந்த வீலுக்குள்ள இருக்கிற அந்த லைன்ஸ், ஸ்போக்ஸ். நம்ம அசோக சக்கரால ஹவு மெனி ஸ்போக்ஸ் ஆர் தேர்? அசோக சக்கரால எவ்வளவு ஸ்போக்ஸ் இருக்கு? 24. அப்ப அந்த காலத்துல வந்து ஸ்போக்லெஸ் ஆன வீல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் மேரிடைம் ட்ரேட் எதுவும் நடந்ததா? மேரிடைம் ட்ரேட் நடந்திருக்கு. மெசபட்டாமியன் சிவிலைசேஷன் அப்படின்னு ஒண்ணு படிப்போம் நம்ம. அதுல வந்து மேரிடைம் ட்ரேடுன்னா என்னது? கடல் கடந்த பண்ற ட்ரேடிங். ஓகே, அக்கறை பண்ற ட்ரேடிங். So there is evidence for extensive maritime trade with Mesopotamia. Indus seals have been found as far as Mesopotamia, which are modern day Iraq, Kuwait and other parts of Syria. Mesopotamia அப்படிங்கிறது சுமர் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க அந்த பேரு. இப்போ வந்து அது இராக், குவைத் அண்ட் சிரியாவோட பார்ட்ஸ் சேர்ந்ததுதான் இந்த மெசோபொட்டாமியா. ஸோ மெசோபொட்டாமியாக்கும் இண்டஸுக்கும், தட் இஸ் இந்தியாவுக்கும் ட்ரேடு நடந்திருக்கு அப்படிங்கிற ப்ரூஃப் எப்படி கிடைச்சிருக்குன்னா, இண்டஸோட சீல், நம்ம கண்ட்ரியோட சீல்ஸ், எம்ப்ளம்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. மெசோபொட்டாமியாவோட இன்னொரு நேம் சுமர். கிங் நரம்சின் ஆஃப் அக்காடியன் எம்பையர். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அந்த பக்கம் மெசோபொட்டாமியால இருந்த ஒரு எம்பையர் பேரு. நரம்சின் ஆஃப் அக்காடியன் எம்பையர், சுமேரியன். ஹி வாஸ் a Sumerian. Bought jewelry from the land of Meluka. Meluka is the region of Indus Valley and it was mentioned in an epic regarding Naram-Sin. இந்த நரம்சினை பத்தி எழுதின ஒரு புராணம் மாதிரி ஒரு புக்ல, எப்பிக்ல வந்து இந்த நரம்சின் நம்ம மெசோபொட்டாமியாவும் இந்தியாவுக்கும் நடுவில் ஜுவல்லரி ட்ரேடிங் நடந்திருக்கு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஓகே, நரம்சின் வந்து சுமேரியன். அவர் இந்த சுமர் கண்ட்ரியை சேர்ந்தவர், மெசோபொட்டாமியாவை சேர்ந்தவர். மெலுகா இஸ் த ரீஜன் இன் இண்டஸ் வேலி. அப்புறம் என்ன சொல்றாங்க? சிலிண்ட்ரிக்கல் சீல்ஸ் similar to those found in Persian Gulf and Mesopotamia have also been found in Indus area. நம்ம சீல் மாதிரியே பெர்ஷியன் கண்ட்ரிஸ் கூடயும் அவங்களோட பெர்ஷியன் கண்ட்ரிஸோட சீலும் வந்து நம்ம சீல் மாதிரியே இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கும். ஸோ அதுவும் அவங்க கூடயே நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. This shows the trade link between these two areas. So Persian Gulf, Mesopotamia, இது ரெண்டு பேருமே நம்ம கூட ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப். அப்புறம் a naval dockyard has been found, discovered in Lothal in Gujarat. It shows the maritime activities of the Indus people. Naval அப்படின்னா என்னது? NAVAL, naval. மேரிடைம்னா என்ன சொல்லுவோம் நம்ம? ஷிப் வழி, சி வழி நடக்கிற ட்ரேடிங், கடல். எஸ், டாக்யார்ட். நேவல்னாலும் அதேதான், தண்ணி, எஸ். இந்த ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறோம் இல்லையா? ஆர்மினா வந்து கரையில, நேவி அப்படின்னா தண்ணியில, ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது காத்துல. ஓகே, ஸோ நேவல் டாக்யார்ட். டாக்யார்ட் அப்படின்னா இந்த ஷிப்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு எக்யூப்மெண்ட். A naval dockyard has been discovered in Lothal in Gujarat. Lothal வந்து குஜராத்ல, கொஞ்சம் முன்னாடி மேப்ல பார்த்தோமே. It shows the maritime activities of Indus people.
இப்போ கொஸ்டின்ஸ் என்ன வரும்னா டாக்யார்ட்னா என்னது, நேவல்னா என்னதுலாம் வராது. லோத்தல் எங்க இருக்கு இப்படி எல்லாம் தான் வரும். லோத்தல் வந்து குஜராத்ல இருக்கு. அது மாதிரி ராக்கிகரி எந்த எந்த இதுல இருக்கு, ஸ்டேட்ல வருது ராக்கிகரி? ஹரியானா. ஹரியானா. வெரி குட். அடுத்தது டாக்யார்ட் அட் லோத்தல், அதை பத்தி சொல்றாங்க. லோத்தல் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் a tributary of Sabarmati river in Gujarat. Very very important point. Lothal is situated on the banks of a tributary of Sabarmati river in Gujarat. Okay. குஜராத்ல இருக்கிற ரிவர் தான் சபர்மதி. அங்கதானே சபர்மதி ஆசிரம் இருக்கு இல்லையா நம்ம காந்திஜியோட, Yes, ma'am. குஜராத். ஓகே, காந்திஜி எங்க